ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரீயூசேஜ் தான் பார்க்க போறோம். இது வந்து நம்மகிட்ட இருக்க ஹேர் கிளிப்பு. இது Black கலர்ல இருக்கு. கொஞ்சம் அந்த ஷைனிங் எல்லாம் போய் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த கிளிப் வந்து எனக்கு நல்லா இருக்கு, இதை நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு வந்து பேச்சஸ் ரெடி பண்ண போறேன். இதுக்கு பேச்சஸ் ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி வேஸ்ட் ப்ரோ சர்க்கிள் இருக்கு என்கிட்ட. எந்த பொருளையும் தூக்கி போட மனசு வராதனால அப்படியே வச்சிருக்கேங்க. கரெக்டா இந்த சர்க்கிள் ஷேப் அந்த எட்ஜில் வச்சு பாருங்க. ஒரு சர்க்கிள், அடுத்தது 2 சர்க்கிள், அடுத்தது 3 சர்க்கிள், அடுத்தது 4 சர்க்கிள். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருவீங்க, இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருவீங்க. ஸோ 4 சர்க்கிள் எனக்கு இந்த கிளிப் ஸ்டோனுக்கு ஈக்குவலாக வருது. சாரி, கிளிப்புக்கு ஈக்குவலாக வருது. அப்போ இந்த சைஸில் நான் 4 பீஸ் வந்து 3D பேச்சஸ் ரெடி பண்ணணும். இப்போ நான் அந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட் எடுத்திருக்கேன். ஓஹெச்பி ஷீட் எடுத்துட்டு அதே மாதிரி 4 பீஸ் நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால 4 சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். இந்த சைஸ்ல நமக்கு இருந்தா போதும். இங்க வரையும் போது இதுக்கும் இதுக்கும் கேப் விடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டோன்ஸ் இந்த எட்ஜில் வர மாதிரி தான் ஒட்டுவோம். அப்ப கட் பண்ணியும் நம்ம எடுக்கணும் இல்லையா, கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸும் இருக்கணும் இல்லையா, அதனால கரெக்டா ஸ்பேஸ் விட்டுட்டு ஒர்க் பண்ணுங்க. ஸோ 4 பீஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி பேச்சஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பேச்சஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான 4 சர்க்கிள் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் ப்ளீஸ் 7 க்ளூ தான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஃபெவிக்ரைல் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த எட்ஜஸில் ஃபஸ்ட்டு நான் எட்ஜுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். உடனே க்ளூவை மூடிடுங்க, அப்போ தான் டேமேஜ் இல்லாத இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இதை கையில் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸில் மட்டும் வர மாதிரி திலகம் கொடுக்குறேன். லைட்டாக நம்ம வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ ஃபேன் இருந்ததுன்னா சீக்கிரம் க்ளூ வந்து நமக்கு ட்ரை ஆயிரும். லைட்டாக இதில் க்ளூ தொட்டுட்டு கரெக்டாக நம்ம போட்ட அவுட்லைனில் கொஞ்சம் உள்ளே வர மாதிரி. கரெக்டாக அந்த லெவல் வரணும் நமக்கு. லைட்டாக நீங்கள் கையால் டச் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் ஒரு ஸ்டோன் கொடுத்தேன்னா எனக்கு அந்த இது வந்து கரெக்டாக வந்துடும். வச்சுட்டு கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்படி கையால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்துடும். ஒன்று 2 எடுத்துகிட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி டச்சப் கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது மேலே வந்து நான் ஐ ஒட்ட போகிறேன். இப்போ கரெக்டாக நடுவில் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பாதியில் இந்த பாருங்கள், இப்படி இந்த லாஸ்ட் எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜில் கரெக்டாக வச்சுட்டு 2 இதுக்கு நடுவில் இருக்க மாதிரி எத்தனை உங்களால் ஒட்ட முடியுதோ அத்தனை ஒட்டுங்க. ரொம்ப ஓவர்லாப்பிங்காகவும் ஆக வேணாம், ரொம்ப கம்மியாகவும் ஆக வேணாம். ஒரு 3 நாள் தான் ஒட்ட முடியுதுன்னா அந்த 3 நாளை ஒட்டினோன்னா போதும்.
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஒட்டணும். நான் 4 ஒட்டியிருக்கேன். இன்னும் 1 ஒட்டிக்கலாம். கீழே மேலே ரெண்டுலேயும் க்ளூ இருக்கிறதுனால அது எடுத்துட்டு வருது. ஸோ 4 பெட்டல் ஒட்டினேன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. 4 பெட்டல் மட்டும் நடுவில் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இந்த நடுவில் இருக்க கேப்பில் கரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் சர்க்கிள் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். ஸோ எத்தனை உங்களுக்கு கவர் ஆகுதோ அதை ஒட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரியே எல்லா பேட்சஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பேட்ச் ரெடி அந்த பெருசாக தான் இருக்குது. நம்ம இங்கே வச்சது அளவு ஒன்று, இதில் பாதியில் நம்ம வர மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சதுனால இதோட சைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே இருக்குது. அப்போ இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணும்போது 3 பேட்சஸ் ரெடி பண்ணிங்கன்னா போதும். இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்து 3ஐயும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 பேட்சஸ்மே தனித்தனியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி கரெக்டாக அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்படி சிசரை வந்து அடிப்பக்கத்தில் விட்டு இப்படி கட் பண்ணுங்க. கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஓஹெச்பி ஷீட்டோட எக்ஸஸ் பீஸ் எல்லாம் அழகாக உள்ள கட் ஆயிரும். இல்லைன்னா நம்ம கொசுவத்தி வச்சு பொசுக்கணும், அது வந்து நமக்கு எக்ஸஸாக வந்து வேற எங்கேயாவது பொசுங்கிடுச்சுன்னா கஷ்டம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த கிளிப்பில் தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் வந்து இந்த பெரிய பீஸ் வர மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பீஸு, அதுக்கப்புறம் இந்த பீஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்கும்போது 4 வர மாதிரி அளவு எடுத்தோம். 4 வந்தால் ரொம்ப இடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால என்ன பண்ணுறோம், இந்த 1/4 இன்ச்சு கேப் விட்டுறோம், இந்த 1/4 இன்ச்சு கேப் விட்டுறோம். நடுவில் வந்து 3 பீசஸையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன், B7 கம்மு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு குட்டி பீஸை இந்த மாதிரி எட்ஜில் வச்சிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரஃப்பாக வைங்க, வச்சுட்டு அப்புறம் நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. சென்டரில் இந்த பீஸு, இந்த எட்ஜில் இந்த பீஸ். இந்த மாதிரி வைக்கும்போது 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி. ஓகேவா? ரொம்பலாம் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது அப்படின்னா ஓவர்லேப் ஆன மாதிரி வரும். ரொம்ப ஓவர்லேப் ஆனாலும் நல்லா இருக்காது. ஸோ நீட்டாக இங்கே நல்லாவே 1/4 இன்ச்சு வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களோட அலைன்மெண்ட் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுங்க. ஒன்ஸ் பேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கிளிப்பு காஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ 3 பீஸுங்கிறத 4 பீஸாக வச்சிங்கன்னா ரொம்ப ஓவர்லேப் ஆகும். அதனால தான் நான் ஒரு பீஸை குறைச்சிட்டு 3 பீஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கான சிம்பிள் மாடல் இதுதான். தேங்க்யூ.